வணக்கம் SMP இன்டீரியர்ஸ். இப்போ நம்ம எந்த சைட்டு பார்க்க போகிறோம்னா இந்த முத்தூர் ரோட்லைங்க அபல் பூந்துறையில் நம்ம ஒரு வீடு ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த சைட்டை தான் நம்ம எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு 7க்கு 15 அடியில் பண்ணியிருக்கோம் இந்த டிவி ஷோகேஸு. உங்களுக்கு இந்த வீட்டோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி இந்த ஆளோட மாடலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாடல் மாற்றிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. உங்களுக்கு நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் இன்ச்சஸ் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாமே எக்கோ பிராண்டடு சாஃப்ட் க்ளோஸ் மட்டும்தாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுட்டோட கலர் தாங்க, SPC தாங்க மெட்டீரியல். இது ஓப்பன் ரேக் மாதிரி பண்ணி நம்ம மாடலுக்காக இந்த டிசைன் பண்ணியிருக்கோங்க. இல்லை டிசைன் பண்ணி இந்த லைட் செட்டிங் எல்லாமே நம்மளே பண்ணியிருக்கோம். இது அந்த பர்கோலா டிசைன் கொடுத்து உங்களுக்கு அந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஓப்பன் ஆர்ச்சி ஒன்றுங்க. ஸோ இந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா உங்களுக்கு அந்த இந்த வுட்டோட கலர் சேம் வுட்டோட கலரும் இந்த ஒயிட் கலரும் காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். இந்த வீட்டில் பார்த்தீங்களா இவங்க பிடிச்ச மாதிரியும் இவங்களுக்கு தேவை எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டது அந்த மாதிரி உங்களுக்கு பிளான் பண்ணி இந்த கலர் செலக்ட் பண்ணாங்க. இதுக்கு தகுந்த மாதிரி ஒயிட் உங்களுக்கு கொடுத்து இந்த வீடு வந்து இந்த டிவி ஷோகேஸ் வந்து இந்த சைஸ் தகுந்த மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துரும். அதே போல் ஆளுக்கும் கிச்சனுக்கும் என்ட்ரன்ஸில் ஒரு ஓப்பனிங் இருந்தது. இதை வந்து நம்ம ஒரு டிசைன் எனக்கு வேணும், இந்த இடத்துல வந்து எனக்கு ஃபுல்லாக ஓப்பனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டதுனால இதுக்கு ஒரு டிசைன் நம்மளே வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணி டிசைன் பண்ணி இந்த இடத்துல எந்த மாதிரி டிசைன் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்ம டிசைன் பண்ணதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட வந்து கேட்டு இது பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அவங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி டிசைன் போட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஒயிட்டு ப்ளஸ் வந்து வுட்டன் மாடலில் நம்ம நீட்டாகவே டிசைன் பண்ணி நல்லா ஹெவினஸாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு மரத்தில் என்ன ஹெவினஸ் இருக்கோ அதை விட இது ஜாஸ்தியாகவே இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ நாளும் தண்ணி பட்டாலோ இல்லை எந்த இஷ்யூனாலும் உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் ஒரு கிராச்சஸோ எந்த மாதிரி ஒரு இஷ்யூ உங்களுக்கு 100% இதில் இருக்காதுங்க. அதே போல் இதில் என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு பாக்ஸ் டைப்லையுமே ஒரு லைட் செட்டிங் கொடுத்துருக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீட்டில் வந்து கனெக்ஷன் கொடுக்காதனால உங்களுக்கு லைட்டு காட்ட முடியலைங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதில் நாங்கள் லைட் செட்டிங் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே தெரியும். இதை ஜஸ்ட்டு எலக்ட்ரிஷியன் கனெக்ஷன் கொடுத்தாலே அது ஓகே ஆகிடுங்க. உங்களுக்கு இதில் எல்லாத்துலேயுமே பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் லைட் செட்டிங் கொடுத்து நீட்டாக அந்த ஒவ்வொன்றுத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த வுட்டில் வர்ற மாதிரி சேம் வந்து எல்லாமே அந்த டிசைன் எல்லாமே உங்களுக்கு பக்காவாக எடுத்து நாங்கள் எல்லாமே பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே இதோட டிசைன் எப்படி இருக்குன்றதே தெரியும் நீட்டாக. கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் டைனிங்லேருந்து ஒரு என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று இருக்குங்க. இந்த ஸ்டோர் ரூமுக்கும் நம்மளே வந்து உங்களுக்கு வுட்டு மாதிரியே டிசைன் பண்ணி டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் இது ஒரு ஓப்பன் கிச்சனுங்க. அது ஒரு டைனிங், இந்த இடத்துல ஒரு ஓப்பன் கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தாங்க, 6க்கு 8க்குற மாதிரி ஒரு கிச்சனு. இந்த கிச்சனில் என்ன பண்ணால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்க்கு கீழே வருதுங்க. இந்த இடத்துல சிங்க்கு கீழே வர்றதுனால உங்களுக்கு அந்த சிங்க்கு வாட்டர் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால இந்த ஸ்மெல்லோ இந்த மாதிரி வருன்றதுக்காக அந்த ஏர் சர்க்குலேஷன் கொடுத்துருக்கோம். இதில் இந்த டோரில் வந்து பார்த்திங்கன்னா 2த்துக்கும் ஏர் சர்க்குலேஷனு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கரண்டி ஸ்பூனு இந்த மாதிரி கட்லரி ட்ரே ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த இடத்துலங்க கட்லரி ட்ரே, அது கீழே வந்து சாப்பிட்ற பிளேட்ஸுக்குங்க பிளேட் ட்ரே ஒன்று கொடுத்துருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் மட்டும்தாங்க. உங்களுக்கு இதில் வாரண்டி இல்லாதங்கிற பொருள் எதுவுமே கிடையாதுங்க. இந்த பேஸ்கெட்டு முதல் கொண்டு இந்த ஹேண்டில் முதல் கொண்டு எல்லாத்துக்குமே இதில் வாரண்டி இருக்குங்க. நம்ம எல்லாமே பண்ணுறது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் கொடுத்துட்ருக்கோங்க. இது எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. இது ஒரு கார்னர் டோருங்க, ஒரு எல் டைப்பு. அதாவது இவங்க சிலிண்டர் வந்து அவுட்டரில் போயிடுதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேக்காக அடித்து கொடுத்துருக்கோம். ஏன்னா திங்ஸ் வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் கொடுக்க முடியாதுங்கிறதுக்காக உள்ளே வந்து ரேக் கொடுத்துட்டு நாங்கள் வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். இவங்களுக்கு சிலிண்டர் வந்து மோஸ்ட்லி வந்து அவுட்ரு வெளியில் போயிடுவோம். அதனால் இந்த இடம் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க.
அதே போல் இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா மாதிரிங்க நம்ம மசாலா ஐட்டம் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே பாத்திரம் இந்த மாதிரி நம்மளோட பொருள் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் பொருளுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரே பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்க கஸ்டமர் வந்து கேட்டதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்தந்த ட்ரேயில் நான் இந்தந்த பொருள் வைப்பேன், எனக்கு இவ்வளோ ஹைட்டில் ட்ரே வேணும் அப்படின்னு அவங்க கேட்டதுக்காக நான் அவங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த பேஸ்கெட்லாம் பண்ணி கொடுத்துருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு வெஜிடபிள் பேஸ்கெட்டுங்க. நம்ம ஆனியன் பூண்டு காய்கறி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ண வேண்டாம்னு ஒரு சிலர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு மாதிரியே நினைப்பாங்க. அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வெஜிடபிள் பேஸ்கெட் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா எக்கோ பிராண்டு கம்பெனி ஐட்டம் மட்டும் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து இந்த பேஸ்கெட்டை வந்து நீங்கள் நீட்டாக வாஷ் பண்ணிக்கலாம், தண்ணியில் போட்டு தட்டிக்கலாம். இது என்ன பண்ணாலும் உங்களுக்கு இதோட வாரண்ட்டி பார்த்திங்கன்னா 10 வருஷம் இருக்குங்க இந்த பேஸ்கெட்டுக்குங்க. இதில் வந்து ரேட்டு கம்மியிலே இருக்குங்க, அதோட குவாலிட்டி வந்து வேறு மாதிரி இருக்கும். இதோட குவாலிட்டியை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு, என்ன ஃபோல்டு பண்ணாலும் இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் வராதுங்க. அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேக் மாதிரி கொடுத்து நம்ம டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கார்னர் வந்து இடம் வேஸ்ட்டாக போகக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு டோர் மாதிரி கொடுத்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். செல்ஃப் மாதிரி கொடுத்து நம்ம பண்ணியாச்சுங்க. மோஸ்ட்லி இந்த இடம் நம்ம ஏன் ஓப்பனாக இங்கே விடுறோம் அப்படின்னா, மிக்ஸியோ கிரைண்டரோ நம்ம வச்சு இங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல டோர் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த மிக்ஸி வந்து நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம இது எம்டியாக விட்டுட்டோம்னா நீங்கள் வந்து கிரைண்டரை யூஸ் பண்ணிட்டு கூட நீங்கள் அப்படியே அதை தள்ளி லாக் பண்ணிக்கலாம். நீட்டாக தண்ணி ஊற்றி நீங்கள் கழுவுனீங்கன்னா ஒரே யூனிஃபார்மாக வந்துருங்க. அதுக்காக தான் நம்ம அந்த ஓப்பன் பேஸ் நாங்கள் விட்டுறதுங்க. மற்றபடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பாக்ஸ் வைக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் போர்ஷன், ஏன்னா இங்கே அடுப்பு வர்றதுனால உங்களுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ண முடியாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்லைடிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் மேலே லாப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல் டைப் ஃபுல்லாகவே அப்படியே கவர் பண்ணி கொடுத்துருக்கோங்க. டைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கப்பன் சாஸ்திரம் இந்த மாதிரி வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற மாதிரி இது ஒரு பெட்ரூமுங்க, மாஸ்டர் பெட்ரூமு. இந்த பெட்ரூமில் என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பீரோ ப்ளஸ் வந்து ஒரு டேபிள் ஒன்று பண்ணியிருக்கோம். விண்டோ கீழே வந்து உங்களுக்கு ஒரு டேபிள் பண்ணி இந்த 10க்கு 10ங்கிற அந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நான் இந்த வார்ட்ரூப் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறோம் பாருங்களேன். மோஸ்ட்லி வந்து இந்த உள்ள வந்து செல்ஃப் வந்து உங்களுக்கு நாங்கள் யூபிவிசியில் பண்ணியிருக்கோம். இந்த டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்பிசி. இது ஏன் வந்து உள்ள யூபிவிசி இது எஸ்பிசின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலர் வந்து எனக்கு உள்ள ஒயிட் வேணும் ப்ளஸ் வந்து காஸ்ட் வைஸ் வந்து எனக்கு குறையணும், எனக்கு எஸ்பிசியில் வந்து காஸ்ட் வைஸ் அதிகமாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து காமனாக உங்களுக்கு ப்ளைவுட்டில் போட்டால் உள்ள ஒயிட் எந்த மாதிரி கொடுப்பாங்களோ அதுக்காக உங்களுக்கு எல்லாமே உள்ள ரேக் ஃபுல்லாகவே ஒயிட் கொடுத்துட்டுங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் அந்த நம்ம டோர் மட்டும் பார்த்திங்கன்னா எஸ்பிசியில் பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா நம்ம தினமும் யூசேஜுக்கு பார்த்திங்கன்னா இந்த டோர் தானே அதிகமாக நம்ம திறந்து க்ளோஸ் பண்ணுறோம். ஏன்னா கம்ப்ளைண்ட்னு வர்றதே பார்த்திங்கன்னா டோரில் தான். அதுக்காக தான் நம்ம எஸ்பிசி கொடுத்துட்டு உள்ள ரேக் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிவிசியில் கொடுத்துட்றோம். இது மோஸ்ட்லி உங்களுக்கு யூபிவிசியும் வந்து இது நல்ல ஹெவியான மெட்டீரியல் தாங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து உங்களுக்கு உள்ளவெல்லாம் வந்து யூபிவிசி கொடுத்துட்டு வெளியே எஸ்பிசி கொடுக்குறோம். நீங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் தாங்க. இதில் வந்து நார்மலுங்கிறது நம்ம எதுவுமே இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாக்கர் டைப்பில் எல்லாமே பண்ணியிருக்கோம். சப்போஸ் நம்ம ரெடிமேட் லாக்கர் அது வாங்கினாலும் இந்த இடத்துல நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த லாக்கர் மாதிரி நம்ம இதில் பண்ணி கொடுத்துருக்கோங்க. அதே போல் கீழே அண்டர் கிரவுண்ட்லேயும் உங்களுக்கு ஒரு லாக்கர் இதில் பண்ணியிருக்கோங்க, சேஃப்டிக் லாக்கர். மேலே ஃபுல்லாகவே லாப்டாப் அப்படியே கவர் பண்ணி கீழே வந்து நம்ம ஜஸ்ட் அப்படியே வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் மாதிரி பண்ணியிருக்கோம். திங்ஸ் நம்ம எல்லாமே ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம இடத்துல ஒரு ட்ரே மாதிரி எல்லாம் கொடுத்து பாக்ஸ் பண்ணியிருக்கோங்க. அதே போல் நம்ம இந்த இன்டீரியர் என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதே கலர் மேட்ச் பண்ணி நம்ம அந்த பாத்ரூம் டோரும் பார்த்திங்கன்னா அந்த வுட்டில் இருக்கிற அந்த ஃபினிஷிங்கில் இந்த ஹேண்டில்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் மரத்தில் மட்டும்தான் இதை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எஸ்பிசியில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து நம்ம இதிலே ரெடி பண்ணி நம்ம வைக்கிறோம். உங்களுக்கு வுட்டோட ஈவனாக நம்ம சொல்கிறத தாண்டி நம்ம வுட்டில் என்னென்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிசியில் பண்ணியிருக்கோம். இந்த டோர் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நீங்கள் ரியலாக ஒரு வுட்டில் பண்ணால் எப்படி இருக்குமோ சேம் அப்படியே தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது எஸ்பிசி மெட்டீரியல், இது வந்து ஒரு பாத்ரூம் டோருங்க. அதே போல் இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து அவங்க ஆல்ரெடி கடப்பாக்கல் போட்டிருக்காங்க இங்கே. அதை வந்து ஜஸ்ட் நாங்கள் கவர் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸிங்க அந்த இடத்துல பண்ணிவிட்டோங்க. இங்கே கடப்பாக்கல் போட்டு வச்சுருக்காங்க. இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கல் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய பார்ட்டிஷனோ நம்ம எதுவும் பண்ணுறது சிரமம். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு ஓப்பனாக அந்த பேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி மாடல் தேவையோ உள்ள எந்த மாதிரி பேஸ்கெட்டு
ட்ரே என்ன மாதிரி உங்களுக்கு மாடல் கேட்குறீங்களோ அது மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்லாப் போட்டோம்னா உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி டோர் மட்டும் தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ரே பண்ணியிருக்கோம். இது ஒரு சின்ன பெட்ரூமுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஸ்லாப் கல் வந்து போட்டுருந்தாங்க. நம்ம இது ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி மட்டும் தான் கொடுத்துருக்கோம். கல் போட்டோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் வந்து நம்ம க்ளோஸிங் மட்டும்தாங்க பண்ண முடியும். இது க்ளோஸ் பண்ணி பக்கத்தில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோன்னு. இந்த மாதிரி ஓப்பனில் நம்ம எல்லாமே செல்ஃப் நீங்கள் உள்ளே வந்து ட்ரெஸ்ஸிங்கோட திங்ஸ் எல்லாமே இதில் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணுற மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஒன்று பண்ணியிருக்கோங்க. இந்த இடத்துல எங்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வேணும், ஆனால் வந்து உங்களுக்கு ஜன்னல் வந்து நீக்கிறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ சௌரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டதுனால நாங்கள் ஒரு ஐடியா சொன்னோம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம் மேடம், இங்கே இந்த இடத்துல வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம், மறுபடியும் வேண்டாம்னா நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. அவங்களுக்கு கேட்டு தகுந்த மாதிரி பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபோல்டிங் டைப் நம்ம அந்த இது வந்து பண்ணுறப்போ இதில் நம்ம ஒரு ஆளை ஏறி உட்காரலாங்க. உங்களுக்கு அந்த அளவுக்கு இதில் ஹெவினஸ் இருக்கும். இதை எப்படி நம்மளுக்கு வேண்டாங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இது ஜஸ்ட் ஒரு 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 லாக் டைப் தாங்க. இதை எடுத்து லைட்டாக வந்து இது பண்ணோம்னா உங்களுக்கு அப்படியே டோரோட போய் இப்படி லாக் ஆகிடும். இந்த பெட்ரூமில் ஆல்ரெடி ஒரு சின்னதாக ஒரு ஸ்லாப்பு போட்டு உங்களுக்கு கடப்பக்கல் போட்டு வச்சுருந்தாங்க. அதை வந்து நம்ம கவர் பண்ணணுங்கிறதுக்காக மேலே வந்து ஏதாச்சும் ஃபோட்டோஸ் வைக்கிற மாதிரி உங்களுக்கு கிளாஸ் போட்டு கண்ணாடி போட்டிருக்கோம். இந்த பூஜை ரூம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. இந்த டிசைனு இந்த மாடலு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது எந்த மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறப்பே தெரியுங்க. இது வுட்டில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தாண்டி நம்ம எஸ்பிசிலும் பண்ணலாங்கிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில்ஸு ப்ளஸ் வந்து இந்த மாடலில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் வுட்டோட கான்செப்ட் அப்படியே இருக்குங்க. இது வந்து ஒரு ஓப்பன் செல்ஃப் மாதிரி கொடுத்து வச்சுருக்கோங்க. இது எல்லாமே திங்ஸ் வைக்கிறதுக்காக உங்களுக்கு செல்ஃபாக கொடுத்து பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த ட்ரே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம கீழே உட்காந்து படையல் போட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த இடத்துல ஒரு படையல் போடுறதுக்காக நம்ம இந்த ஒரு ஓப்பன் ரேக் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் ட்ரே மாதிரி படையெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் லாக் பண்ணிவிட்டு வந்துடலாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு குத்து விளக்கு வைக்கிற மாதிரி ஒரு ஹைட்டான ஒரு பேஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் ஹைட்டான பொருள் என்ன இருக்கோ அது சேம் எல்லாமே வச்சுக்கலாங்க. அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரேக் மாதிரி கொடுத்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3rd பெட்ரூமுங்க. இது குழந்தைங்களோட பெட்ரூம்களுக்காக அவங்க ஒரு கலராக இந்த கலருக்காக எனக்கு இந்த மாதிரி கபோர்டு வேணும்னு சொல்லி கேட்டதுனால அந்த கலருக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நாங்கள் இந்த ரூமில் வந்து அவங்களுக்கு கபோர்டு பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதே போல் இந்த ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இதே ஸ்டடி டேபிள் நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ஸ்டடி டேபிள் மாதிரியே தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அதே போல் கடப்பாக்கல் போட்டிருந்தாங்க ஆல்ரெடிங்க. அதை நம்ம கவர் பண்ணி கொடுத்து இந்த மாதிரி கிளாஸில் வந்து நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஓப்பன் ரேக் மாதிரி பண்ணியிருக்கோம். குழந்தைங்க ரூமுங்கிறதுனால அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டே பண்ணியாச்சுங்க. இங்கே பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ணி உங்களுக்கு லைட் செட்டிங்கோட ஓப்பன் ரேக் மாதிரிங்க எல்லாமே ரொம்பவே சூப்பரான டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல நம்ம உட்காந்து உள்ள கால் விட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் திங்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ட்ரா மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களாவே தெரியுங்க, இந்த கலரே நல்லா நீட்டாக சூப்பராக குழந்தைங்க ரொம்பவே லைக் பண்ணாங்க. கலருங்க இது ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எனக்கு இந்த கலர் டிசைன் சூப்பராக பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுங்க. டோட்டலாக இந்த வீட்டோட இன்டீரியர் எல்லாமே நம்ம பார்த்தாச்சுங்க. இப்போ இதில் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு டைனிங் ஹாலு, ஒரு டிவி ஷோகேஸு, ஒரு டைனிங்கோட ஒரு பார்ட்டிஷன் எல்லாமே பார்த்தோம். இந்த வீட்டுக்கு தேவையான ஃபுல் இன்டீரியர் ஒரு பூஜை ரூம் முதல்ல கொண்டு எல்லாமே நம்ம பண்ணியாச்சுங்க. இதில் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் எந்த மாதிரி மாடலில் ஃபினிஷிங் எந்த மாதிரி பண்ணியிருக்கோம். எஸ்பிசியில் உங்களுக்கு வுட்டை விட காஸ்ட் வைஸு குறையும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக நீங்கள் இன்டீரியர் பண்ணுறப்போ காஸ்ட் வைஸ் ரொம்பவே குறையும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து பண்ணலான்னு நினைக்கிறப்போ கண்டிப்பாக காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கூட தான் வரும். இப்போ இந்த மாதிரி வீடு ஃபுல்லாக பண்ணுறப்போ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு குறைஞ்சி தான் வருங்க. நீங்கள் எவ்வளோ பண்ணாலும் வுட்டை விட கண்டிப்பாக காஸ்ட் வைஸ் குறைஞ்சி தான் வருங்க நார்மலாகவே. அதே போல் நம்ம புது வீடு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து நம்மக்கிட்ட வந்து கால் பண்ணி நம்ம எப்படி பண்ணுறோம், என்ன டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒரு ரெஃபர் கேட்டிங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் இந்த இடத்துல இப்படி பண்ணால் இப்படி நல்லாயிருக்கும், நீங்கள் இந்த இடத்துல இப்படி பண்ணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஆல்ரெடி வந்து நாங்கள் பிளான் கொடுத்துருவோம். ஒரு லைனே இருக்குது அப்படின்னா இப்போ இந்த லைட் செட்டிங்க்கே ஒரு லைட்டுக்கு ஒயரே வேணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல இங்கே லைன் எடுத்து கொடுத்துருங்க சார், நான் இந்த மாதிரி லைட்டு போடுவேன், எனக்கு இந்த மாதிரி வந்து இங்கே ஒரு ஹோல்ஸ் பைப் வச்சு கொடுத்துருங்க,
ஏன்னா இந்த கேபிளோட உங்களுக்கு அந்த டிவியோட லைன் எதுவுமே உங்களுக்கு ஒயர் எதுவுமே உங்களுக்கு வெளியே தெரியாது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சில ஐடியாவெல்லாம் நாங்கள் முதல்ல உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த இடத்துல இந்த செல்ஃப் வேணும், இந்த இடத்துல வேண்டாம் அப்படிங்கிற அந்த டிசைன் எல்லாமே நாங்கள் முதல்ல உங்களுக்கு நாங்கள் சஜஷன் பண்ணிடுவோம். டேமேஜோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம முதல்ல டிசைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ணுறோமோ அந்த பிளான் படி உங்களுக்கு அக்யூரேட்டாக சுகராக வந்து எந்த ஒரு மாற்றங்களும் இல்லாமல் நீட்டாக நம்ம கபோர்ட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இது போல் இன்டீரியர் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு நம்ம வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா, பெஸ்ட்டாக உங்களுக்கு இன்டீரியர் பண்ணி தரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம SMP இன்டீரியர்ஸு கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டான இன்டீரியர் நாங்கள் பண்ணித்தரோம். நன்றி.